கல்தோண மரப வந்து அந்த கல்தோணே அண்டையாக கல்தோண பக்க வந்து அந்த கல்தோணே பக்க வந்து அம்பிய கட்டி எல்லாம் தரப்பிடித்தா அம்பிய கட்டி எல்லாம் பிடித்தல்லவோ அண்ணா அழகாதே அண்ணன் சாகல உயிரோடு இருக்கிறேன். அதை பார்த்துட்டு இருந்த சோழ மன்னர்லாம் விட்டுறாத பொன்னரை என்று எல்லாரும் காலில் வந்து பொன்னசையர் காலில் விழுந்தாங்க. யார் அவர்கள்? இவர்தான் மன்னர்கள் ராஜாக்கள். வெற்று அவன் தூக்கி தூக்கி விடுவான். அண்ணா சங்கர் ஏழை கையை பிடிக்கிறீர்கள், இந்த பாவைகளை வெற்றி கொள்ள வேண்டும். வேண்டாமப்பா, அவர்கள் பெரியவர்கள், மன்னர்கள். பெரியவங்க ஒரு வார்த்தை சொன்னால் சிறியவர்கள் தாழ்ந்து போனா அதனால எந்த ஒரு குறையும் இல்லை. உன் மட்டத்தை கோபத்தை கொஞ்சம் மனசுல அடக்கு. என்ன விவரம் என்று பார்ப்போம். பெரியாண்ட ஒரு வார்த்தைக்கு 2 பேர் சின்னால் பதில் சொல்ல மாட்டார். மன்றவாளை தரையிலே போட்டுவிட்டு மன்னா வாங்க குறை உணர்க்காக இருக்கிறீர்கள். எதுக்காக அண்ணனை சொன்னீர்கள்? ஐயா எதுக்கு வர சொல்லணும்னா, மேலாட்டுல இருந்து ஒரு பண்டி வந்து எங்க நாட்டுல தின்னு அழைக்குது, இங்க எல்லாரும் கொண்டு போறேன்னு சொல்லுச்சு. அந்த பண்ணி அங்க 60 அடி நீள 70 அடி சாமி ஒரு பூஜை தாமரைத்து விரகம் எதிர்த்துன்னா குளம் மலை போட்ட மாதிரி இருக்கு. ஆமா ஆமா ஆமா, அப்பேற்பட்ட மிருகத்தை இங்கெல்லாம் குத்தி வளர்க்க முடியாது. அதனாலதான் உங்க சமத்து சாமாத்தி அப்படின்னு வர சொன்னா பண்ணி வருதுங்க, பண்ணி வருதுங்க. மன்னர்கள் இங்க வாங்க. சொல்லுங்க. அதாவது 15 நாள், அதாவது பாருங்க, வெய்காவல் ஏன் பொன்னரை கொண்டு வந்து வச்சாங்க? வெய்காவல் வைக்கல, அந்த எண்ணங்கள் இல்லை. மிருகமோ பெரிது, இத குத்திர வல்லம சங்கருக்கு இருக்குதா? அவங்க வீரத்தை பார்க்கணும். ராஜர்கள் வந்து ஒண்ணு மோசமானவங்க இல்ல, இதெல்லாம் ராஜதந்திரம். இத்தோடு மிருகத்தை இவன் கொள்ளுவானா? அப்ப பொன்னரை ஏதாவது சொன்னா தான் சங்கர் கோபத்தை பார்த்தாங்க. வலிக்கும். 15 நாள் மிருகத்தை செய்தாங்க. காலையில வரண்டி விட்டுச்சா எத்தனை பாக்க தம்பி கிட்ட கொடுங்க. 15 நாளிகையோ 15 நிமிஷமோ இன்னமே மிருகத்தை கொள்ளுவது. 15 நாள் உண்டா எங்களை கொண்டு எலும்பு இருக்காங்க. நாங்க வெத்தலை வாக்கு எடுத்தவன்னு சொன்னாவே அது வராது. கொள்ளுவது எங்க கடமை. சரிங்க சரிங்க, பண்ணி விட்டு பாக்கு எடுத்து விட்டு போகலாமா? புறப்பட்டு போலாம். அங்கே அழைச்சுக்கிட்டு சாப்பிட்டு விளையாடி சந்தோஷமாக இருக்கிறார்கள் அண்ணமார்கள். நாளை இரவு இந்த இடத்துல பட்டு குட்டி பொண்ணு சந்தை கல்யாணம். நேரத்திலேயே வந்தாங்க 8 மணிக்கெல்லாம். ஆமா, நேரத்திலேயே பொண்ணு சந்தை கல்யாணத்துக்கு தேங்காய், பழம், பூ, சந்தனம், மாலை, சேலை, வேஷ்டி, அரிசி, யாராரு என்ன சீர் செய்யணுமோ ஒவ்வொரு சிப்ப கூட ஒவ்வொருத்தர் அரிசி எடுத்து வந்து வரிசையா வச்சிருவாங்க. ஒவ்வொரு சிப்பமா? ஆமா,